வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது அச்சு ஊடகங்களில் வந்த செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக, அது குறித்து உரையாடுவதற்காக நமது அரங்கில் கிழப்புக்கு பதிப்பக உரிமையாளர் பத்ரிஷே சாஸ்திரி மற்றும் சமூக சமத்துவ படையின் அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய சிவகாமி ஐஏஎஸ் போன்றவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்களிடமிருந்து தொடங்கும். திமுக தலைவர் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கை விட்டிருக்கிறார். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதிய ஜனதா அரசு சமீப காலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் செய்வதாக இருக்குது. அதில் உள்நோக்கம் ஏதாவது இருந்தால் கூட அவர்கள் உண்மையில் அப்படி செய்வதாக இருந்தால் நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி பார்க்குறீங்க? தனியார் துறையில் இடஒதுக்கீடு, பாஜக மீதான அவர் பார்வை. நேற்று ஒரு செய்தி பத்திரிகையில் தனியார் துறையில் அரசு தலித்துகளுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வரும்னு போடல, கொண்டு வரலாம் என்று தகவல் வந்திருக்கிறதுங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்களிடமிருந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. முதல்ல பாரதிய ஜனதா பற்றிய கருத்தை எடுத்துப்போம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல இடங்களில் நெருக்கடி இருக்குது. முக்கியமாக தலித்துகளை எப்படி அவர்கள் நடத்துகிறார்கள், அல்லது கட்சின்னு இல்லை, இந்தியாவில் சில மாநிலங்களில் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக குஜராத்தில் அங்கே 2 தலித்துகள் மாட்டின் தோலை உரித்து விட்டார்கள் என்று, மாட்டை கொல்வதற்காக என்று இந்த பசு காப்பு அமைப்புங்கிறது நடந்துக்கிட்டது பயங்கர அராஜகமான ஒன்று. அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பாக மாறி இருக்கு. அது தவிர சில இடங்களில் தேர்தல் வருது. ஏற்கனவே மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக அக்லக் மேலே ஒரு பிரச்சனை, அது ரொம்ப பெரிதாக ஆனது. ஸோ இதற்கு ஒரு இந்த மாதிரியாக தலித்துகளுக்கு சில சலுகைகளை கொடுத்து அதை சரி கட்டி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டால் அது அடிப்படையில் ஒரு மோசமானது. எங்கே உண்மையிலேயே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அதை சரி செய்யணும். அதற்கு தன்னுடைய கட்சியில் இருக்கும் அல்லது கட்சி சார்ந்த சில அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்துத்துவ ஆதரவு அமைப்புகள், இந்த பசுக்காப்பு அமைப்பு போன்றவையெல்லாம் அடிப்படையில் இந்துத்துவ ஆதரவு அமைப்புகள், அவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல இவர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு தலித் எழுத்தாளர்கள் மாநாடு, தலித்துகளுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்று இதை சரி கட்டுவதுங்கிறது பிரச்சனைக்குரியதாக நான் பார்க்குறேன். அதை தவிர்த்து விட்டு தனியாக இந்த தனியார் துறையில் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு அல்லது தனியார் துறையில் யாருக்கு வேண்டுமானாலும் இடஒதுக்கீடு, ஏன்னா இப்போ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது சில அடிப்படை தத்துவ ரீதியாக நம்ம ஒன்று எதிர்க்கும் பொழுது நமக்கு மேலே குத்தப்படக்கூடிய முத்திரைன்னு ஒன்று இருக்குது. நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் சொல்கிறேன். தனியார் துறையில் எந்த விதமான இடஒதுக்கீடும் சரியானதல்ல என்கிற ஒரு கருத்தை நான் வைத்திருப்பேன். ஏன் எதற்குலாம் விவாதிக்கலாம். அடிப்படையில் ஒரு தனியார் துறை எந்த விதமான அழுத்தங்களுக்கும் அரசிடமிருந்து ஆட்படக்கூடாது. அதற்கென்று ஒரு தெளிவான நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நோக்கி அது முன்னெடுத்து செல்லும் பொழுது அது தனக்கு வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் அது வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம். இவ்வளோதான். அது ஏன் எதற்குங்கிறதெல்லாம் பேசலாம். அது பெண்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு, இது யார் அப்படிங்கிறதே இல்லை. எந்த விதமான அரசு அழுத்தங்களுக்கும் ஒரு தனியார் நிறுவனம் என்பது ஆட்படக்கூடாது. அது தேவையற்ற அழுத்தம். ஏற்கனவே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். மிக அடிப்படையான பொதுவான சில சட்டங்களை தவிர்த்து அந்த சட்டங்களும் எங்கு தேவையோ எதற்கு தேவையோ அது மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போ அரசு துறையில் இடஒதுக்கீடு இருக்கும்போது எந்த ஒரு தனியாருக்கும் நிலம் அரசு தான் கொடுக்க போகுது இல்லை, அது உண்மை கிடையாது. சொல்லுங்க. அதாவது பல லட்சம் தனியார் நிறுவனங்கள் இந்த நாட்டில் இருக்கு. நான் ஒரு தனியார் நிறுவனம் வைத்து நடத்துகிறேன், நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம். அரசு எந்த இடத்துல நமக்கு நிலம் கொடுத்திருக்கிறது? சில ஃபேக்டரிஸ்க்காக அரசு நிலத்தை கையகப்படுத்தி தருவது சில இடங்களில் தான் நடக்கிறது. அதற்கு தெளிவான காரணங்கள் இருக்கு. ஒரு அரசு அந்த இடத்தில் தன்னுடைய மாநிலத்தில் ஒரு மாநில அரசாக இருக்கும் பொழுது ஒரு தொழிற்சாலை அங்கு அமைக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நிறைய வேலைவாய்ப்புகள் வேண்டும் என்று விரும்பினால் அது நிலத்தை தரலாம். வேணும்னா அந்த மாதிரி நிலத்தை தரும் பொழுது நீங்கள் அதோட சில கண்டிஷன்ஸை நீங்கள் வைக்கலாம்.
அதை ஒருவர் ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். தனியார் துறை என்பது பெரும்பாலும் அரசிடம் எதையுமே கோராமல் அது மாட்டுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்கள்ல சின்ன ஃபேக்டரிஸாக இருக்கட்டும், பல இடங்கள்ல அலுவலகங்கள் இருந்து ஒரு ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு வீட்டிலிருந்து கூட தனியார் நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அரசின் சலுகைகளை வைத்துத்தான் தனியார் நிறுவனங்கள் நடக்கிறது என்கிறது உண்மையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாக அவர்களை மேம்படுத்துவது அப்படிங்கிற விஷயமே பாஜகவுடைய வேற ஒரு முகம்தான், ஒரு யுக்தியும் தான் பார்க்குறீங்க நீங்கள். நான் அப்படி, அதாவது இந்த இடத்துல உண்மையிலேயே அரசு என்ன சொல்லியிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையில் ஒரு தகவல் வருது, அதை எடுத்து ஒரு அரசியல் தலைவர், தமிழகத்தின் அரசியல் தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நான் அதை எல்லாத்தையுமே நகர்த்திட்டு பார்க்கும் பொழுது தனியார் துறை என்பது அது தனியாக விடப்பட வேண்டிய துறை. அதோடைய அடிப்படை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒன்றை மட்டும்தான். அது தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனத்தை நடத்தும் பங்குதாரர்களுடைய ப்ராஃபிட், லாபம் என்பதை மட்டும் முன்வைத்து தான். ஆனால் அடிப்படை சட்ட ஒழுங்குகளுக்கு உட்பட்டு அது நடக்கணும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்ஸும் அதன் மேலே அதனுடைய வழியை தடுத்து நிறுத்தும். இதில் ஒரே ஒரு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா? இப்பொழுது என்னுடைய அலுவலகத்தில் நான் பொதுவாக ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது கீழ்கண்டவர்களை வேலைக்கு எடுக்க மாட்டேன் என்று சொல்வதை நாம் தடுக்கணும். ஆனால் இவர்களுக்கு இத்தனை சதவிகிதம், அவர்களுக்கு இத்தனை சதவிகிதம் என்று ஒரு தனியார் துறைக்கு எந்த விதத்திலும் அழுத்தங்கள் தரப்படக்கூடாது. மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல அரசாங்கத்தில் கொடுக்குற இடஒதுக்கீடே முழுமையாக பின்பற்றப்படவில்லை, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது முழுமையாக பின்பற்றுவதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி அசோசியேஷன்கள் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் வச்சு லைசன் ஆஃபீஸர் வச்சு பின்பற்றினா கூட ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்லாததுனால பின்னடைவு காலியிடங்கள்னு, அதுவும் முக்கியமாக டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த போஸ்ட்டில் குரூப் 1 கிளாஸ் 1 இந்த மாதிரியான போஸ்ட்லலாம் காலியிடங்கள் இருக்குது. எஸ்சி எஸ்டி கமிஷன் இருக்குது, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் இதை அமல்படுத்த முடியல. தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொண்டு வரணுங்கிறது இன்னும் பேச்சாவே தான் இருக்குது, இன்னும் கொண்டு வரல. அதை சென்ற அரசாங்கம் காங்கிரஸ் இருந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா ஒரு மீட்டிங்கில் நான் பேசினப்போ யூனியன் மினிஸ்டராக இருந்தப்போ சிதம்பரம் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. முன்னொரு கூட்டத்தில், 2வது கூட்டத்தில் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நீங்கள் பேசிகிட்டே இருங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம் இன்னமும், அதை பற்றி எதுவும் நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு சமத்து இருந்தால் மக்கள்கிட்ட பேசி ஆதரவு திரட்டுங்க, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது ஒரு எகத்தாளம், நையாண்டி, கேலி, அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அந்த கூட்டத்தில் அவர் தான் வின்னர், பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி அது பேசப்படும் பொருளாக ஆகிவிட்டது. அது அவருடைய முயற்சியால் இல்லைங்கும்போது உண்மையிலேயே அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இது கட்சி சார்ந்து இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நோக்கம் இருந்ததுன்னு தெரில. அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு மீட்டிங்கில் அந்த கருத்தை தெரிவித்தார். இன்றைக்கி தனியார் துறையில் இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. யார் கொண்டு வராங்க, எதுக்கு கொண்டு வராங்க, இந்த நோக்கத்தை எல்லாம் தாண்டி அட்ராசிட்டிஸ் நடக்குது. அந்த அட்ராசிட்டிஸ் தொடர்பாக ஒரு அரசுக்கு நிர்பந்தம் ஏற்படுது. அட்ராசிட்டிஸ் நடந்ததுனால தானாக முன்வந்து பண்ணலை. இன்றைக்கி பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நேற்று நடந்ததாக, குஜராத்லேயே நடந்ததாக இருக்குது. இது ஒரு இழுக்கு, அவமானம். ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளவு மக்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு அரசாங்கம் நினச்சா அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில், அவங்களுக்கு குற்ற உணர்வா. தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் இது சமநீதியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போது இடஒதுக்கீடை பற்றி பேசும்பொழுது தனியார் துறையில்னா தனியார் துறை இன்றைக்கி எப்படி இருக்குது, இதை ஒரு அலசணும். முதல்ல நீங்கள் இடஒதுக்கீட்டில் பின்பற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விட்டுட்டு, தனியார் துறைன்னு பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே இது ஒரு சின்ன சாதி சங்கமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு கல்லூரின்னு எடுத்தால் கூட வன்னியர் கல்லூரின்னு பேர் வைக்கிறது, செட்டியார் கல்லூரின்னு பேர் வைக்கிறது, நாடார் கல்லூரி, நாடார் பள்ளிக்கூடம்னு பேர் வைக்கிறது, இப்படி ஜாதி சார்ந்து பேர் வச்சு சமூகநீதி மறுக்கிறதுக்கான கூறுகளோடு தான் இருக்குது. ஒரு கம்பெனின்னா உடனே என்ன ஆகுதுன்னா அதில் குடும்பம் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த குடும்பம் வந்துடும். அந்த குடும்பம் ரொம்ப நாள் வரைக்கும் டாட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து தான் ஆட்கள் சிஇஓவாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே திறமையை தேடுறீங்க வெளியில் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலே அந்த எண்ணம் இருந்ததுன்னா யார் திறமையானவங்களோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க.
நீங்க குடும்பத்தை நம்புறீங்க. அப்ப குடும்பம்னு வரும்பொழுது இயல்பாவே அதுல சாதி, அடுத்தடுத்த நிலைகள்ல எல்லாமே சாதி சார்ந்து தான் அதுல சாதி இயங்குறாங்க. மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் மட்டுமே போற மாதிரி ஒரு சூழல் வருதுங்க. இல்ல குடும்பமே இருக்கு. குடும்பம் தாண்டி அடுத்த கட்டமா அது எப்படி விரிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த சாதியில நம்பிக்கைக்குரியவங்கள இன்கம் டேக்ஸை ஏமாத்துறதுக்கு, காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு, தில்லுமுல்லு பண்றதுக்கு, லஞ்சம் கொடுக்கறது, காப்பாத்துறதுக்கு, இப்படி எல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஒரு தனியார் நிறுவனம் வந்து செயல்படுது. இந்த குற்றச்சாட்டு நிச்சயமா என்னால வைக்க முடியும். பல நிறுவனங்களை இன்னைக்கு தோண்டி எடுத்து நீங்க வெளிப்படுத்துங்க. ஒரு 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 கம்பெனி நிர்வகிக்கிறது படுறாங்க, பன்னாட்டு கம்பெனிகளை விட்டுருங்க. அவங்க வந்து திறமையை தேடி அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக போட்டுக்கிறாங்க. திறமை இல்லாமல் வடிகட்டப்பட்ட ஒரு சமுதாயமும் இங்கே கீழே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் மறுப்பு, பள்ளிக்கூடம் இன்னும் கூட ஒரு சேரியில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு தனியார் மற்ற கிராமங்கள் வந்து எதுக்குறாங்க. அங்கே வேண்டாம், அங்கேருந்து எங்கள் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோன்னு இன்றைக்கி கூட அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். அதனால் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வந்து நிச்சயமாக தேவை. அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உபகாரம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா நிச்சயமாக அதில் வந்து திறமையை நீங்கள் காப்பாற்றணும், லாயல்ட்டியை நீங்கள் இது பண்ணணும். ஒரு தனியார் ஒரு ஜனநாயக நாட்டில் யாருனாலும் இதை செய்ய முடியும், ஒரு குடும்பம் தான் செய்ய முடியும், அல்லது இந்த ஒரு சாதி தான் செய்ய முடியுங்கிறத உடைக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வரதாக்கும். நீங்கள் பொதுத்துறையில் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய சிஇஓலாம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே இந்த சமுதாயத்தில், அதாவது இடஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சர்வீசஸே நீங்கள் வந்து அதில் அனுமதிக்கவே கிடையாது. எத்தனை சிஇஓ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாங்க? எப்படி அது லாஸ் வந்தது? நிர்வாகத்தில் என்ன கோளாறு? அவ்வளோ திறமையானவங்களாக இருந்திருந்தா, இப்போ திறமை அடிப்படையில் நீங்கள் நிர்வகிக்கணும்னு சொன்னால், இவ்வளோ திறமையானவங்களாக இருந்தால் எப்படி நீங்கள் பப்ளிக் துறையை இவ்வளோ துறையை நீங்கள் தனியாருக்கு விட்டு கொடுத்தீங்க இவ்வளோ காலத்தில்? இதெல்லாம் கேள்வி இல்லையா? உண்மையான அலசல் தானே அது? உண்மையான அலசல் பண்ணி நீங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வாங்க. ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, சொந்த சாதியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பத்திரிகை துறையில் எடுங்களேன். ஏன் எல்லா துறையும் விட்டுட்டீங்க? அப்படி இருக்கும் பொழுது உண்மையை பேசணும் யாருனாலும். நீங்கள் அதை உண்மையை நீங்கள் எவ்வளவு விழுக்காடு அவங்க இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்போ கருணாநிதி தலைவர் அவர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து இப்போ பாராட்டக்கூடிய நிலைமையில் இருக்கோம். நம்ம தனியார் ஒரு பரீட்சை நிர்வாக அடிப்படையிலையும் சரியான விஷயம் நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா. ஏன்னா அதுல வந்து என்ன ஆகும்னா, காட்டி கொடுக்காத தன்மை ஒரு 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 நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு பல்வேறு சக்திகள் இருந்தாதான் அது ஜனநாயக முறையில் நடக்கிறதுக்கும், அஃப்கோர்ஸ் உற்பத்தியை பற்றி கவலைப்படுற ஒரு இது வந்து அந்த உற்பத்தி தன்மையை இது எப்படி மக்களுக்கு நன்மையாக விளையுதுன்னு எடுத்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் அதில் பார்க்குறேன் நான், தனியார் துறை வந்து தண்ணியை பயன்படுத்தாமல் இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இல்லை நிலத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் தண்ணி யார் வீட்டு தண்ணி சொல்கிறேன், அதாவது அரசிடமிருந்து அரசுன்னு விட்டுருங்க, அரசை விட்டுருங்க, இந்த நாட்டினுடைய வளங்களை பெரிய அளவில் உபயோகப்படுத்திக்கிறாங்க. மின்சாரம், அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, யாருடைய முதலீடு, யாருடைய உழைப்பு அதில் கலந்துருக்கு? அந்த மின்சாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போடலை, அரசாங்கம் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கலாம் ஒன்றும் அதில். ஆனால் காசு கொடுத்து அதை வாங்க முடியாத கூட அவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, தொழிற்சாலையே போட முடியாதவங்க இருக்காங்கல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று ஆற்றல், உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒன்று வீதியில் கிடைக்கல நீங்கள் காசு கொடுத்து உடனே எடுத்துக்கிறதுக்கு. எவ்வளோ பேருடைய நாலேஜ் இன்புட்ஸ் அதில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க முன்வைக்கிறது வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க. திறன் நிர்வாகம் சிறப்பாக இருக்கணும்னாலே எல்லா சமூக மக்கள் வரணும். தனியாருங்கிற பேரில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் போயிருதுங்கிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதி பல விஷயங்களில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் தான் சேர்ந்து ஒரு தொழிலையே ஆரம்பிக்கிறது, அப்போ அவர்கள் இன்னொரு குடும்பத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்லை நீ அவரையும் அதில் உள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் இருக்குது, தனி நபர் தொழில் இருக்குது, ஒரு குடும்பமே ஒன்றாக சேர்ந்து இதுக்கு ஒரு வரையறை வச்சுக்கலாமா? அப்போ இல்லை, நீங்கள் வரையறை என்பது ரெண்டாம் பட்சம். நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் உங்களுடைய பொருளாதார நோக்கிலிருந்து இது வருது. தொழில்கள் நீங்கள் தனிநபர் சுதந்திரம் என்பதை முன்வைக்கிறீர்களா, இல்லை சமுதாயத்துக்கான ஒரு கூட்டு பொறுப்பும் சுதந்திரமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் அது எல்லா வளங்களும் கூட்டாக பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு கமிட்டியோ அல்லது ஒரு அரசோ சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்றால் இதிலிருந்து ஒருவர், அதிலிருந்து ஒருவர், இதிலிருந்து ஒருவர் இருக்க வேண்டும் என்று திட்டமிடப்படும் ஒரு பொருளாதாரத்தை பற்றி நாம் பேசுகிறோமா, இல்லை அவரவர் தன் விருப்பத்துக்கேற்ப தொழிலை செய்யக்கூடிய சுதந்திரமும் அதிகாரமும் உரிமையும் இந்த நாட்டில் இருக்கிறது? சமநீதிக்கு எதிரானதுங்கிறாங்க. தனியார் நாங்க தான் தீர்மானிப்போம் என்ன சொல்றேன்னா, அப்படிங்கறது அவங்க இல்ல இப்ப இருக்கிற தனியார் துறையை
நான் சொன்ன கூறுகளின் அடிப்படையில் அலசி பார்ப்பது அவசியம் தான் சொல்றேன். லஞ்சம், ஊழல், கட்டாயமா. இந்த அடிப்படையில் இது பண்ணிட்டு இடஒதுக்கீடு இல்லாத அதுல வந்து தனியார் சாதியும் குடும்பமும் என்ன பங்கு வகிக்குதுங்கிறது வெளிப்படையா கொண்டு அவங்க வாங்க. இடஒதுக்கீடு இல்லாத தனியார் துறை ஊழல் மயமா தானே இருக்குங்கிறாங்க ஆதாரத்தோட அவங்க. தனியார் துறை ஊழல் மயமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்க இந்த இடஒதுக்கீடை கொண்டு வருவது ஊழலை தணிப்பதற்கு அல்லது தடுப்பதற்கான ஒரு திட்டம் என்று நீங்க முன்வைத்தீங்கன்னா அது எனக்கு வந்து கலந்ததுதான். இல்ல, இல்ல, தனித்தனியா இல்ல, இல்ல, கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண நீங்க- முடியுமா நீங்க- ஒரு கம்பெனியை? இல்ல, அப்படி இல்ல. நீங்க சொல்வது இல்ல, ஒரு கம்பெனி வந்து உற்பத்தி பண்றது யாருக்காக? சமூகத்துக்காக. அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த சமூகத்துக்கு நோக்கம் இருக்கும்போது ஊழலை ஒழிக்கிறதும் அதனோட கலந்துதான் இருக்கு. இல்ல, கட்டாயமா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர் பண்றதும் அதுல கலந்துதான் இருக்கு. அது தனிப்பட்ட இது லாபத்துக்காக, இது என்ன, இது வெங்காயம், இது பருப்புன்னு பிரிச்சு வச்சாலும் அது ஒரு இடத்துல ஒரு ஒண்ணா சேரதான் செய்யுது, ஒரு பதார்த்தங்கள்ல சேரதான் செய்யுது. அதை போலதான் இதுவும் எல்லாமே நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. இது லாபத்துக்காக, இது வந்து வேற எதுக்காகன்னு பண்ணணும். எல்லாத்துலயும் எல்லாமும் கலந்துருக்கு. ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணுங்கிறேன். ஒரு கம்பெனிங்கும் போது ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். பெட்டி கடையெல்லாம் இதுல கொண்டு சேர்க்க முடியாது. அதான் கேட்டேன், எதை அதான் சொல்றேன். சரி, அப்ப எதை நீங்க உங்களுடைய கருத்துல நீங்க எதை முன்வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் என்னுடைய ஆர்குமெண்ட் நம்ம அப்படின்னு இல்லை, எல்லாம் தான். பெட்டி கடையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போறாது. நீங்க எல்லாத்தையும் எடுங்க. பெரிய பெரிய கம்பெனிங்களையும் அதுல சேர்த்துக்கோங்க. பெட்டி கடையை மட்டும் சேர்த்தா போறோமா? உள்ளதுலயே ஆகப்பெரிய கம்பெனியை கூட எடுத்துக்கோங்க. அந்த எடுத்து company- அலசுங்க. இல்ல, அதான் இப்ப அலசுவோம். அந்த நிறுவனம் யாரை வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல நீங்க நான் சொல்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பது ஒரு வகை, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பண்ண வேண்டும் என்பது இன்னொரு வகை. இப்பொழுது அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல, நம்ம அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? எதை ப்ரூவ் பண்றது? பாசிட்டிவா நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அல்லது நெகட்டிவா டிஸ்கிரிமினேட் பண்றீங்கங்கறத எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நான் கேக்குறேன். பாதிக்கப்படும் யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துல புகார் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு நிறுவனத்துக்குமான ஒரு அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு டிஃபென்ஸை நான் முன்வைக்கல. அப்போ என்ன ஆயிடும்னா, அந்த நிறுவனம் ஊழல் செய்கிறது, அதை நீ பாதுகாக்கிறாயா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது வந்து அடிப்படை தத்துவத்தின் விஷயத்தில் பேசுகிறேன்னா, ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் ஒருவர் தன் விருப்பத்துக்கேற்ப என்ன பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும், யாரை வேலைக்கு வைத்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதில் எங்கிருந்து பிரச்சனை வருகிறது? இப்போ நீங்கள் கேட்குறது வந்து சிலர் இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுறாங்கங்கிறது. இது வந்து தலித்துகள் மட்டும் இல்லை, பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் குறைவாக இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க, எங்களுக்கு வந்து வேண்டிய அளவுக்கான இடங்கள் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இதற்கு வந்து என்ன நீங்கள் தீர்வாக முன்வைக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் இத்தனை பர்சன்டேஜ் ஒரு இதுலையும் வேலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருந்தா, ஏற்கனவே பொதுத்துறை இருக்க இடஒதுக்கீடு விழுக்காடை தான் அவங்க முன்மொழிய முடியும் இப்போதைக்கு. அதாவது பர்சன்டேஜ்ங்கிறது ரெண்டாம் பட்சம். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது வந்து இப்பொழுது கல்வியிலும் மத்திய அரசின் வேலை வாய்ப்பிலும் இருக்கக்கூடிய அதே இடஒதுக்கீடு என்பதை முன்வைக்கணுமா? அது வந்து எந்த சைஸ் நிறுவனத்துக்கு பொருத்தம்? எனக்கு இது அடிப்படையில் வந்து இது ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஃபோக்கஸுக்கு எதிரானது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இன்று இந்திய அமைப்பில் அவங்க அதை தான் சொல்கிறாங்க. இந்திய அமைப்பில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாதி இருக்குது, எல்லா சாதியினரும் அவங்க உணர்வோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தான் அதை உருவாக்குகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நாடார் பள்ளிக்கூடம்னு இருக்குன்னு, இந்த நாடார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு சொன்னாங்க, அதாவது அவங்க அப்படி அந்த சமூகத்து மக்களுக்கு ஆரம்பிக்க தவறு இல்லை. அப்படி இயல்பா இருக்கும்போதே பிற சமூக மக்கள் இதுல வந்து தலித்துகளும் இல்லை. மேடம் சொன்னதை பார்த்தா அவங்கள தவிர்த்து பிற சமூக மக்கள் அனைவருக்குமே அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் கிடைக்கும். ஆக்சுவலா நீங்க எந்த இடத்துல பிசிங்கிற போட்டாலும் அவங்க சமூகத்தை மட்டுமே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பவர்கள் எல்லாருமே கலந்து பலவாரியான மக்களும் தான் இருக்காங்க. வேலை செய்பவர்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம். அவர்கள் வந்து தங்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள். அது ஒரு வாய்ப்பு தானே. நீங்க அதுக்கு வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு பள்ளிக்கூடத்தை உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை ஆரம்பிங்க. இல்ல, அதற்கான உதவியை செய்யுங்கள். நீங்க சொல்றது வந்து இன்னொருவர் ஆரம்பிப்பதில் என்னுடைய கட்டுப்பாடும் என்னுடைய தலையீடும் அரசுக்கு கோரிக்கை வைக்க முடியும். இப்ப எல்லா சமூகமும் சமபலத்தோட இல்ல. ஒரு கம்பெனி வந்து பன்மைத்தன்மையை தன்னுடைய அடிப்படை கூறா வைத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்படி வைத்துக்கொண்டு ஆட்களை தேடுவதில் எந்தவித குற்றமும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. அதுக்கான உரிமை அவர்களுக்கு தர வேண்டும். இல்ல, அதுக்கான உரிமை வந்து அத ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல, அப்ப தனி மனித விருப்பம்னு விட்டீங்கன்னா இவ்வளவு நாள் விட்டு பார்த்ததுல என்ன நடந்ததுன்னா அவங்கவுங்க ஜாதிக்காரங்க குடும்பத்தை தான் வச்சுக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இதை அனாலிசிஸ் பண்ணுங்கன்ற. இல்ல, உண்மைதான். ஆனால் குடும்பத்தை வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்லல. எங்கேயுமே இடம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா அப்படி வச்சுக்க வேண்டாங்கிறதையும் பத்தி சொல்லல நான் இப்போ.
நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நடந்தது இப்படித்தான் நடந்திருக்கு. அதனால ஒரு பன்மைத்தன்மையை அதுல கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இந்த பன்மைத்தன்மையை கொண்டு வரதுங்கிறத ஒரு லெஜிஸ்லேஷன் மூலமாக கொண்டு வர்றது ப்ராப்ளமேட்டிக். இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அதாவது இப்ப எங்குமே தானா கணியணும், உங்களுக்கே பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு நீங்க உங்க பாயிண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு மிக அவசியம் என்று ஒரு சந்தை தீர்மானிக்கும் இப்போ போது சட்டங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு முன்கருத்தை மக்களிடம் விதைப்பதற்கான ஒரு கருவி. அதனால சட்டங்கிறத வந்து வெறுமனே நிறைய சட்டங்கள் இருக்கு. இன்னும் குழந்தைங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் எங்களுக்கு விருப்பமா இருக்கு, குழந்தைங்க தான் நல்லா வேலை செய்யறாங்கன்னு நீங்க வச்சுக்க முடியாது. உங்க விருப்பத்துக்கு இடையூடா தான் இருக்கும். ஆனா ஒரு முன்கருத்து, இப்ப பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்குறோம். இப்போ ஜெண்டரை வந்து இப்போ பல நாடுகளில் வந்து எல்லா கம்பெனிலையும் இப்போ ஒரு பெண் டைரக்டர் 2 பேர் போடுங்கன்றாங்க. உங்களுக்கு திறமையானவங்க இல்லை, எங்களுக்கு அப்படி எங்கள் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதெல்லாம் அன்னைக்கு அந்த மாதிரி பேசுறதே ஒரு 10ஆம் பசலித்தனம், பிற்போக்குத்தனமா இருக்கு. அதை நான் எதிர்க்கிறேன். இந்த பிற்போக்குத்தனம்னு சொல்றதுல ஈஸியா வந்து மாற்று கருத்தை கொண்டு வரக்கூட முடியாத மாதிரி இப்போ வந்து சொல்லிடலாம். இல்ல நான் சொல்றது, நாங்க தான் மாற்று கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க ஏற்கனவே ஒரு கருத்தை விதைச்சிருக்கீங்க. இந்த மாற்று கருத்துக்கு அப்புறம் இன்னொரு மாற்று கருத்தா? அதான் ஃபண்டமெண்டலிசம். நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு இப்ப இருக்கிறது வந்து என்னன்னா, தனியார் மயத்துல சாதி தான் ஆட்சி செலுத்திட்டு இருக்கு, அதை உடைக்கணும், ஒரு பன்மைத்தன்மை கொண்டு வரணும், ஒரு மாற்று கருத்தை நான் வைக்கிறேன். திரும்ப சாதி தான் இருக்கணும்னு நீங்க பேசுறது ஒரு மாற்று கருத்தா? இது ஒரு மாற்று கருத்தான்னு கேக்குறேன். ஏற்கனவே அது எல்லா கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்து ஏற்கனவே இருக்கிற கருத்து. மாற்று கருத்தை முன்வைக்கும் பொழுது அவரை பெயிண்ட் பிரஷால அப்படியே டக்குன்னு தள்ளிடுறது. இது பிற்போக்குத்தனம், 10ஆம் பசலித்தனம் அப்படிங்கிறப்ப ஒரு விவாதம் என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தானாகத்தான் கணியணுமா அப்படின்னா ஆமாம். ஏனென்றால் தானாக கணியறதுக்கு தான் இந்த சட்டம்ங்கிறது ஒரு முன் இல்ல சட்டத்துல அதுக்கு தான் சொல்றாங்க. இப்ப ஒரு ஆணாதிக்க மனநிலை, சாதிய மனநிலை இருக்கிறவங்கள்ட்ட பெண்களையும் தலித்துகளையும் சிறுபான்மையினரும் நாங்க திணிக்க வேண்டிய கட்டாயம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்ல. இப்போ வந்துட்டு பல சட்டங்கள் இருந்தா கூட சில குற்றங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த சட்டங்கள் இருக்கிறதன் மூலம்தான் ஓரளவு மக்கள் மனதுல இது குற்றங்கிற எண்ணத்தையாவது நம்ம விதைக்க முடியுது. அப்ப ஒரு கம்பெனில பன்மைத்தன்மை வேணும், பல சாதியினரும் அதுல இடம் பெறணும், அதுலயும் சமூகத்துல பின்தங்கி இருக்கவங்களுக்கு கை தூக்க வேண்டிய ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எந்த தலித் இயக்கங்கள் எந்த கம்பெனில காசு வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க, சொல்லுங்க. இது உங்களுக்கான ஆர்குமெண்ட் இல்ல. நான் மக்களை நோக்கி இந்த கேள்வியை கேட்கிறேன். நான் எந்த கார்பரேட் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில தாழ்த்தப்பட்ட மக்கள் இயக்கங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு இந்த கிராமத்தை அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிறாங்க, ஹெலிகாப்டர் வாங்கிட்டு ஊர் சுத்துறாங்க, அப்புறம் ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எத்தனையோ கார்பரேட் இயக்கங்கள் இதை நடத்திட்டு இருக்காங்க, வெளியில இருந்து பணம் வாங்குறது. ஏன்னா அந்த பணத்தை வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து இவேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணுமே அரசாங்கத்தால பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பன்மைத்தன்மை அவசியங்கிறது நீங்க வந்துட்டு பரிதாபப்பட்டு கொண்டு போய் நான் 10 ஆளுங்க திரும்பி ட்ரஸ்ட்ல ஒரு 10 ஆளுங்களை வச்சு அதுவும் அவங்க ஆளுங்களாவே வச்சு வேலை வாங்கிட்டு அது பணம் கீழே கசிய விடாம பண்றதுல நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல இருக்கு. அதுல வறுமை இன்னும் ஒழியாம இருக்கிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்த இடஒதுக்கீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விவாதம் தான். பொதுத்துறையில இடஒதுக்கீடு வேண்டுமா வேணாமான்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனா பதவி உயர்வுல கொடுக்காதீங்கிற விவாதமும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக நடந்தது. அதனால இந்த இடஒதுக்கீடு விவாதம் இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் பல செய்திகள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நமது முதல் பார்வை நிகழ்ச்சி தொடரும்.